கர்த்தர் ஸ்தோத்திரம். நாளைக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். சங்கீதம் 109ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்கிறத நம்ம பார்க்குறோம். என் அன்பு சகோதரி சகோதரியே, அவர் எல்லாத்தையும் சிநேகமாக இருக்கிறாரு, எல்லாத்தையும் அன்பாக தான் இருக்கிறாரு. ஆனால் அவங்கள என்ன செய்கிறாரு, தாவீது ராஜாவை பார்த்து எல்லாரும் விரோதிக்காங்க, அவரை பகையாக பார்க்குறாங்க, ஒரு எதிராளியாக பார்க்காங்க. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரேங்கிறாரு. ஜெபத்தை மிஞ்சின வேறு எதுவுமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது போதே உங்களுக்கு ஜெபிக்க 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 சத்துருக்கள் எழும்பு தான் செய்வாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது பிசாசுக்கு பிடிக்கவே செய்யாது. அதனால் சுற்றி இருக்கிற மக்களை கூட என்ன செஞ்சுட்டுப்பான், எழுப்பி அவங்க அப்படியே அவங்கள ஒரு பகையாளியாக பார்க்க வச்சுருவான், ஒரு எதிராளியாக பார்க்க வச்சுருவோம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் செபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு விரோதமான காரியங்கள் நினச்சி வரதான் செய்யும், அம்பு வீச தான் செய்வான் பிசாசு. அது நீங்கள் பார்க்காதீங்க. அதை பார்க்காம நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. தாவீதை போல் கர்த்தர் ஒரு நாள் ஜெயத்தை தருவார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜாவுக்கு விரோதமாக சவுல் எழும்பினார். சவுல் எப்போதும் காயமன்காரனாக பார்த்தாராம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கோலியாத்து அந்த 40 நாள் அளவும் தேவனை பார்த்தாங்க. இஸ்ரேல் ஜனங்களை பயமுறுத்திகிட்டே வந்தான். ஆனால் சவுல் போய் எதிர்த்து நிற்க முடியலை, பயம். ஆனால் திடீர்னு தாவீது ராஜா அந்த இடத்துக்கு வந்தார், அந்த போர் செய்கிற இடத்துக்கு வந்தார். வரும்போது காலையிலேயே எலும்பி நின்று என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், மலை மேலே நின்றுக்கிட்டு, வாங்க யார் வாரா என்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு சண்டைக்கு யுத்தத்துக்கு நிற்பான். அப்புறம் யுத்தத்துக்கு நிற்கும்போது ஒருத்தரும் போகிற மாதிரி இல்லை. ஆனால் அந்த இடத்துல இருந்து தாவீது ராஜா போய் யுத்தம் பண்ணி அந்த மனிதனை என்ன அழிச்சிடுவான், கோலியத்தை அழிச்சிடுவான். அங்கே இருக்கிற ஸ்திரீகள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொல்லி பாட்டு படிச்சிருவாங்க. அந்த பாட்டு படிச்சதுனால என்னை இப்படி எல்லாரும் இழிவாக நினச்சிட்டாங்கன்னு சொல்லி உடனே என்ன செஞ்சிருவாங்கன்னா, தாவீதுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சு அவனை பார்க்கும்போதெல்லாம் காயமன்னு காரணம் பார்ப்பான். இவன் இருக்கிற வரைக்கும் நம்மளை மக்கள் இந்த நினச்சி புகழ மாட்டாங்க, இவன் தான் முக்கியமான இடத்த பிடிப்பான் அப்படின்னு சொல்லி உடனே என்ன செஞ்சிடுவான்னு கேட்டாச்சுன்னா, அவனை கொல்லணும் தான் அழிவான். ஆனாலும் அந்த இடத்துல அவன் ஜெபம் பண்ணுறதான் செய்கிறான். எப்போ பார்த்தாலும் ஜெபிக்கிற ஒரு மனிதன், கர்த்தரை துதிக்கிற ஒரு மனிதன், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனிதன், எந்த இடத்துல மக்கள் சூழ்ந்து எழும்ப தான் செய்வாங்க. நீங்கள் அதாவது எதுலையும் பார்க்காதீங்க. ஆனால் எந்த சவுளை விரோதமாக எழும்புனாங்களோ அந்த சவுளை நான் ஒரு காலம் வரும்போது மறிச்சிட்டான். ஆனால் அந்த இது பார்த்தீங்கன்னா, அந்த தாவீது அன்னைக்கு உயிரோடு இருக்கிறான். தேவ பிள்ளைகளை தாவீது முதிர் வயதில் தான் மறிச்சார். அந்த தாவீது அப்படி இதே போல் நீங்கள் உங்கள் சுற்றி சூழ்ச்சி நடந்துருந்தாலும் எதையுமே பார்த்து கலங்காதீங்க. கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பயப்படாதீங்க. ஓகே, ஆமென்.